அலெக்சாண்டர் த கிரேட் கிரேக்க நாட்டில் உள்ள மெசடோனியாவில் உலக புகழ்பெற்ற அரசர். உலகை ஆளும் கர்வம் இவருடைய கண்ணில் தெரிஞ்சதுனால கிரேக்க நாட்டுடைய பேராசிரியரான அரிஸ்டாட்டில் இவருக்கு பல நுணுக்கங்களான அறிவியல், அரசியல், தத்துவம், மருத்துவம் போன்ற பல கல்வி கலைகளை இவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. தன்னுடைய 18 வயசுல போருக்கு போனார். தந்தையோட இறப்புக்கு பின்னாடி 20 வயசுலேயே அரசராக பொறுப்பேற்றார். சிறியவன் சொல்லிட்டு பல நாடுகள் இவரோட நாட்டு மேல போர் தொடுத்து வந்தாங்க. இவருடைய வலிமையை காட்டுறதுக்காக பல நாடுகளை கைப்பற்றினார். அந்த நாடுகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிரியா, மெசபடோமியா, எஜிப்டு, சென்ட்ரல் ஏசியா இந்த மாதிரி பல நாடுகளை கைப்பற்றி சிறு வயதிலேயே உலக புகழ்பெற்ற அரசராக விளங்கினார். தன்னுடைய 32வது வயசுல பார்த்தீங்கன்னா தனக்கு குணப்படுத்த முடியாத ஒரு காய்ச்சல் வந்துடுது. பல மருத்துவர்கள், பல சிகிச்சைகள் இதெல்லாமே செய்யப்பட்டு குணப்படுத்த முடியாம கடைசி படுக்கையில இருந்தார். அதை உணர்ந்த அலெக்சாண்டர் தான் இறந்ததுக்கு அப்புறம் 3 விருப்பங்களை நிறைவேற்றணும்ட்டு தன்னுடைய தளபதியிட்ட சொல்றாரு. தன்னுடைய சவப்பெட்டியை மருத்துவர்களால் தூக்கிச் செல்ல வேண்டும்னு சொல்றாரு. ஏன்னா மரணம்னு ஒன்று வந்துட்டா எந்த மருத்துவர்களாலும் சிகிச்சைனாலும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. தான் சேர்த்த பொருள்களான தங்கம், வைரம் போன்ற பொருள்கள் எல்லாமே தன்னுடைய சவப்பெட்டிக்கு பின்னாடி எல்லாத்தையுமே இறைச்சிட்டு வரணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பூமியில உற்பத்தியான பொருள்கள் எல்லாமே பூமியில தான் கிடக்கும், நாம் எதையுமே கொண்டு செல்ல முடியாதுன்னு உணர்த்துறாரு. கடைசியா அலெக்சாண்டர் தன்னுடைய கைகளை சவப்பெட்டிக்கு வெளியில வச்சு மூடணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பூமிக்கு நாம வெறுங்கையோட தான் வந்தோம். இடையில சம்பாரிச்ச பேரும் புகழும் பல போர்களை வென்றுமே எதையுமே தன்னோட எடுத்து செல்ல முடியாது. வெறுங்கையோட தான் நம்ம இந்த பூமியை விட்டு செல்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய ஆசைகள் 3ஐயும் நிறைவேற்றிடுறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேரு, புகழ், செல்வம் இதெல்லாமே நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் டைமை நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. அதே மாதிரி பிற்காலத்துக்கும் செல்ல முடியாது. அதனால் இருக்கிற சூழலில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி பாசிட்டிவாகவும் வச்சுருப்போம். தேங்க்யூ.